அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் குறிப்பிட்டது பொது படித்தோம். அதை எப்படி சொல்கிறேன்னு படித்தோம், எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு படித்தோம். குர்ஆனில் சில ஆயத்துக்கள் என்ன போட்டிக்கிறாங்க எக்ஸாம்பிள் வேணுங்கிறதுக்கு. ஒன்றாவது ஆயத் போட்டிக்கிறாங்க, இன்ன ஹாதா லஃபி அல் சுஹ்ஃபில் ஊலா. சரியா, நான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள லஃபி சுஹ்ஃபின்னு தான் சொல்கிறது. ஆனால் ஐநூறு அள்ளிக்குது. ஸோ இன்னன்றது ஓகே, அதை நாங்கள் படிக்கலை இன்னும். ஹாதா என்றது அது வந்து குறிப்பிட்டது. நினைவுக்கு தான் நான் சொன்னேன் ஹாதா ஹாதி, அதை அதை ஒரு கேட்டகரி நான் சொன்னேன். அந்த பாயிண்டிங் வேர்ட்ஸ் அதை வந்து ஒரு இப்போ இன வந்து அர்த்தம் எப்படி வருதுன்றா, ஊலா என்றது முந்திய, சுஹுஃப் என்றது வேதங்கள், முந்திய வேதங்கள், ஹாதா என்றது இது. சரியா, இது என்றது அதை இது இந்த புஸ்தகம் என்ன சொன்னேன். ஸோ அப்போது அது வந்து குறிப்பிட்டதாக இருக்குது. இது அரபில் நாங்கள் சொல்கிறேன் மக்ரிஃபா நக்கீராண்டி, மாரிஃபா நக்கீரா. ஸோ இது வந்து மாரிஃபாண்டா குறிப்பிட்டது, நக்கீராண்டா பொது மாரிஃபாவாக இருக்குது. அல் சுஹ்ஃபி அல் ஊலா, இது ரெண்டுலேயும் அல் வந்துக்குது. ஸோ ஐ சுட்டியும் இது ரெண்டுமே குறிப்பிட்டது. அடுத்தது பாருங்கள், சுஹுஃபி இப்ராஹீம். இது வந்து இப்ராஹீமின் இப்ராஹிமுடைய வேதங்களில். சரியா, மூசா என்று மீகுது அப்படின்னா இப்ராஹிமும் மூசா ஆகியோரின் வேதங்களில். ஸோ இதை கான்செப்ட் என்ன, அதை வின் என்ற உடை என்ற அர்த்தத்துக்கு வருது. அப்போ நான் சும்மா சொல்கிறேன், இப்ராஹிம் உடைய வேதம் என்று சொன்னால் உடைய, இப்ராஹிமின் வின் அதை மீனிங் வந்தால் அதுக்கு உடையக்கு முன்னுக்கிறது ரஃபா என்றா, நான் இந்த சாரி மக்ரிஃபா என்றா, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்டதா இருந்தால் அதுக்கு புறவார வார்த்தையும் குறிப்பிட்டது என்று சொன்னேன். அப்போ இப்ராஹிம் மட்டுமே இருக்கிறேன், இப்ராஹிமுடைய வேதம் என்று சொல்ல போகல. இப்ராஹிம் என்றது ஒரு குறிப்பிட்ட பெயர், ஒரு நபியோட குறிப்பிட்ட பெயர். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து குறிப்பிட்டதாக இருக்கிறதால அது வேதமும் குறிப்பிட்டதாக மாறுது. அதுதான் அது எக்ஸாம்பிள். நான் அதை 7 கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் தானே, அதுக்குள்ளே அதை வச்சு எங்களுக்கு இது குறிப்பிட்டதுன்னு சொல்லலும். பிஹாதல் பலது. ஸோ மரம் அது ஹாதா என்றது வந்திக்குது. பாருங்க, இந்த நகரம் என்று ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹாதா என்றது குறிப்பிட்டது. நான் சொன்ன இந்த அந்த என்று சொல்ல போகல, அதை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை காட்ட போகல, அது வந்து குறிப்பிட்டதாக மாறுது. அல் பலது அல் வந்திக்குது, அது எப்படியுமே இந்த நகரமாகிக்குது. ஸோ இப்போ அல் பலதுன்னு சொல்லக்கூட அது குறிப்பிட்ட நகரம் உண்டு. அடுத்த ஆயத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி. ஸோ இது அத்தனையுமே பாருங்கள் குறிப்பிட்டதாகிக்குது. என்ற அல்லாஹி வார்த்தை அல்லாவுடைய ரசூல், நான் ஆல்ரெடி அதை சொல்லக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிட்டதாகிக்கிறதால ரசூல் என்ற வார்த்தை குறிப்பிட்ட அல்லாவுடைய ரசூல், அல்லாவுடைய பெண்ணொட்டகம், இந்த நாக்கத்தை என்று சொல்கிறது. ஸோ அதுவும் குறிப்பிட்டதாக மாறுது. அதில் இல்லை, ஆனால் அது உடையக்கு முன்னுக்கு வார வார்த்தை குறிப்பிட்டதால் ஈக்கிறதால முன்னுக்கு உடையக்கு புற வார வார்த்தை குறிப்பிட்டதாக ஈக்கும். நாங்கள் முதாஃபிலேன்னு இந்த கன்செப்ட் நாங்கள் புறைக்கு படிப்போம். அதுக்கப்புறம் அல்லதி உதாரணம் காட்டிக்கிறாங்க. ஸோ இதுவரை தான் உதாரணம் குர்ஆன். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இது சில உதாரணங்கள் குறிப்பிட்டதை பொது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு குர்ஆனில்.